ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GF Tech. ஓகே நண்பா, நீங்கள் நிறைய PDF யூஸ் பண்ணுவீங்களா? அப்போனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனில் டாப் 5 பெஸ்ட்டு PDF அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு PDFை நீங்கள் எடிட் பண்ண, கம்ப்ரஸ் பண்ண, உங்களுக்கு வேண்டியபடி நீங்கள் மாட்ரேட் பண்ண இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வித்தியாசமான அப்ளிகேஷன். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான். ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபைலை நீங்கள் காம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்மெட்டில் நீங்கள் இதுக்குள்ளே மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இவங்க நிறைய விதமான டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிடிஎஃபை க்ரியேட் பண்ணணுன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்த்தாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெய்டுன்னு இருக்கிறதுனால இதனால் நான் இதை 5th ஆப்ஷனில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4th பார்க்க போகிற அப்ளிகேஷன் கோபைலட்டோடைய பிடிஎஃபோடைய எடிட்டர். ஓகேவா, இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அப்ளிகேஷன் தான் இருக்குது. ஓகேவா, இதில் பை மைக்ரோசாஃப்ட்னு கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 30 days உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஆனால் இதுலேயும் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் நிறைய பிடிஎஃப் பண்ணுறதா இருக்கணும். உங்களுக்கு 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் டேட்டா செக்யூரிட்டி, இது பிசி, மேக், ஃபோன் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ பூஸ்டர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 5 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பெய்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதனால் உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இதை 4th வச்சுருக்கோம். ஸோ இது பெய்ட், மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது பார்க்க போகிறது ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்லேயும் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுடைய எல்லா ஃபைல்ஸாக இருக்கட்டும், இதில் டூல்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிடிஎஃப்பும் அதுக்கேற்ற மாதிரியான டைப்பில் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒவ்வொரு பிடிஎஃப்பை நீங்கள் எடிட் பண்ணக்கூட முடியும். ஸ்கேன் பண்ணி கூட ஒரு சில ஆப்ஷன்ஸை நீங்கள் உள்ளே ஏற்றிக்க முடியும். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இதில் ஃப்ரீ ட்ரையலும் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதை வெல்கம் கிளிக் பண்ணால் நம்ம இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை நம்ம 3rd பிளேஸில் வச்சுருக்கோம். சூப்பராகவே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்ப்போம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஜோடான்னு சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுலேயும் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஓகேவா, நம்ம அலோ ஆக்சஸ்லாம் கேட்கும். இதுலேயும் நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் நிறைய விதமான இமேஜ்லேருந்து பிடிஎஃபாக மாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஏராளமான ஆப்ஷன் இருக்குது. உங்கள்கிட்ட பிடிஎஃப் இருக்கிற பட்சத்தில் அந்த பிடிஎஃபையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இதுலேயும் ஸ்கானர் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் சைன் பண்ணி கூட உங்களுடைய பிடிஎஃபை நீங்கள் லாக் பண்ணிக்கிற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுலேயும் நமக்கு சேமான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஏகப்பட்டதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஒன்று கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இவங்க கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த கேரக்டர்ஸை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி பிபிடி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட என் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த பிடிஎஃப் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 5 பிடிஎஃப்பும் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு சிலது மேபி பேடடாக இருக்கலாம். ஓகேவா, ஆனால் பேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துட்டு பண்ணலாம். ஆனால் பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஆப்போட நல்ல வீடியோ நெக்ஸ்ட் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.